வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இளைய தளபதி அப்படின்னு ரசிகர்களால் செல்லமா அழைக்கப்பட்டு இப்போ தளபதி அப்படின்னு அழைக்கப்படுற விஜய் அவர்களை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நடிகர் விஜய் அவர்கள் சின்ன வயசுல ரொம்பவே சுட்டி பையனா. அவரோட தங்கச்சியோட மறைவுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு சாந்தமா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷோபாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. காலம் ஒருத்தரை எப்படி வேணா மாத்தும். விஜய் அவர்கள் தன்னோட தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களோட டைரக்ஷன்ல வெற்றி அப்படின்ற படம் மூலியமா தான் சைல்டு ஆர்டிஸ்டா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அந்த காலகட்டத்திலலாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட சின்ன வயசு ரோல் விஜய் அவர்கள் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. செந்துரபாண்டி படத்துல விஜயும் விஜயகாந்தும் வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. விஜய் அவர்கள் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஹீரோவா படத்துல நடிக்கணும் அப்படின்ற விருப்பத்தை வீட்டுல சொல்லியிருக்காரு. வீட்டுல ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லல, அதனால கோச்சிக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட இருக்கிற ஸ்பார்க்க பார்த்த எஸ் நாளைய தீர்ப்பு அப்படின்ற படம் மூலமா ஹீரோவா ஆக்குனாரு. ஒரு நாயகன். நடிகர் விஜய் தன்னோட பேருக்கு முன்னாடி இளைய தளபதி அப்படின்ற அடைமொழியை யூஸ் பண்ண படம் ரசிகன். அதுக்கப்புறம் தன்னோட ரசிகனுக்கு எல்லாம் தளபதியா மாறினதெல்லாம் ஹிஸ்டரி. நடிகர் விஜய் முதல்ல பாடின பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி அப்படின்னு ரசிகன் படத்துல பாடியிருப்பாரு. பாட்டு பாடுறது அவர் பிளட்லயே ஊறி இருக்கு. தமிழ் திரையுலகத்துல வேற எந்த ஹீரோக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான விஷயம் தளபதி விஜய்க்கு உண்டு. தன்னோட சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் 2016 தெரி வரைக்குமே பாத்தீங்கன்னா 11 படங்கள்ல அவரோட கேரக்டர் நேம் விஜய் அப்படின்னு வச்சு நடிச்சிருப்பாங்க. விஜய் சூப்பரான பேர்ல. ஃபர்ஸ்ட் வேற ஒரு இயக்குனரின் இயக்கத்துல விஜய் நடிச்ச படம் ராஜாவின் பார்வையிலே. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த படத்துல அவர் கூட நடிச்ச நடிகர் அஜித். எனக்கும் கூடிய சீக்கிரம் அந்த வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் வெற்றிகளுக்காக போராடின விஜய்க்கு முதல் சில்வர் ஜூப்ளி படம் அப்படின்னா அது பூவே உனக்காக. அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல வர டயலாக்காகவே அந்த படத்தை நிறைய டைம் நான் பார்த்திருக்கேன். நடிகர் விஜய் அவர்கள் கார்ல ஏறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செய்யற வேலையே ராஜா சார் பாட்டை ஆன் பண்றது தானா. அவரு டிராவல்ல ராஜா சார் பாட்டை கேட்கறது தான் ரொம்ப பிடிக்குமா. நம்ம மாதிரி நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு ராஜா சார் கம்பெனி தானே பெஸ்ட். நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நடிகரோட அதி தீவிர ரசிகர்னே சொல்லலாம். அந்த நடிகர் யூஸ் பண்ண ஒரு டயலாக இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய் அவர்கள். நான் அப்படிங்கிற அந்த டயலாக் கவுண்டமணி சாரோடது. அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றாரு. நடிகர் விஜய் அவர்கள் பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கடுமையா ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாரு. ஆனா இந்த பிரியமுடன் அப்படின்ற படத்துல ஏற்பட்ட ஆக்சிடென்ட் காரணமா டாக்டர்ஸ் ரொம்ப சிவியராலாம் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரு குறைச்சிக்கிட்டாரு. இருந்தாலும் மனுஷன் செம்ம ஃபிட்டா இருக்காரு. என்ன ரகசியமே தெரியல. தமிழ் சினிமாவோட முதல் 50 கோடி வசூல் பண்ண படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச கில்லி தான். அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட கிராஃப் வேற லெவல்ல போச்சு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.